தரவா ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் நீங்க பாத்துங்க. அதாவது சந்தேகம் இல்லாதபடி அடுத்த முறை ஃபியூச்சர்ல வந்து இதுல இருந்து உங்களுக்கு சந்தேகம் எதுவும் வரக்கூடாது. அடுத்த படம் நடத்தும் போது இந்த படத்துல சந்தேகம் இருக்கக்கூடாது. இது வரைக்கும் நீங்க வீட்டுல போயிட்டு நல்லா படிச்சிருங்க. அடுத்த சாப்டர் என்னன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல். அடுத்த சாப்டர் என்ன? சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இப்போ இந்த சாப்டர் அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா சிங்குலருக்கு ஒருமை அப்படின்னு சொல்லுவோம், ப்ளூரலுக்கு பன்மை அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலருக்கு ஒருமைன்னு சொல்லுவோம், ப்ளூரலுக்கு பன்மை அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இது செகண்ட் லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் நவுன், செகண்ட் லெசன் நவுன். சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இது போல நவுன் இருக்கு இல்லையா, இந்த நவுனுக்கு மட்டும்தான் ப்ளூரல் உண்டு. அதாவது பெயர் சொல்லதான் பன்மையில எழுத முடியும். என்ன? பெயர் சொல்லதான் பன்மையில எழுத முடியும். இது என்ன? எலிஃபென்ட் இருக்கு இல்லையா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன? யானை. எஸ் போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? இப்போ இது கூட எஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? இப்போ எலிஃபென்ட் யானை, அதாவது ஒரு யானை குறிக்குது. இது கூட எஸ் எடுத்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் ஆகும், யானைகள். இப்போ பன்மை. இப்ப இது பாத்தீங்கன்னா டைகர் அப்படின்னு இருக்கு, புலி, ஒரு புலி. இப்போ எஸ் சேர்த்தோம்னு சொன்னா டைகர்ஸ், புலிகள் அப்படின்னு ஆயிடும். இப்போ இதை பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் மாத்த போறது. ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, ஃபர்ஸ்ட் சொன்னா போல பெயர் சொல்லுக்கு மட்டும்தான் பன்மை உண்டு. என்ன? பெயர் சொல்லுதான் ப்ளூரல் எழுத முடியும், வேற எதையும் எழுத முடியாது. ஜஸ்ட் கவனிங்க. இப்போ இந்த பெயர் சொல்ல பாத்தீங்கன்னா சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் மாத்துறதுக்கு யாராவது நீங்க கேட்டு பாருங்களேன். அதாவது இப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறான்னு அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், எங்க சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் மாத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. அவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. எதனா பண்ணணும்? எஸ் சேர்த்திருப்பா. யார்கிட்ட கேட்டு பாருங்க, சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் மாத்தணும்னா என்ன பண்ணணும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? எஸ் சேர்த்தா போதும், ப்ளூரல் ஆயிடும். ஆனா இது பல வார்த்தைகள் எஸ் சேர்க்கலாம், ஒத்துக்கிறேன். அதாவது 100க்கு 95 வார்த்தைகளுக்கு எஸ் ஆட் பண்ணலாம். ஆனா இந்த 5% 5 வார்த்தைகள் இருக்குல்ல, 100க்கு அந்த 5 வார்த்தைகள் மட்டும் எஸ் சேர்க்க முடியாது. அதெல்லாம் சில இது இருக்கு. தமிழ்லயே பாருங்களேன். இப்ப நான் இப்ப யாராவது தமிழ் தெரியாதவங்க நம்ம கிட்ட, தமிழ் கத்துக்கிறவங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க, ஏங்க தமிழ்ல ஒருமையில இருந்து பன்மை எப்படி மாத்துறது? நம்ம என்ன சொல்வோம்? உடனே கல் போட்டுருங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே கல் போட்டுருங்க, பன்மை ஆயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லா இடங்களையும் இந்த கல் போட முடியுமா? எல்லா இடங்கள்லயும் இந்த கல் போட முடியுமா? இப்ப நான் எழுதி காமிக்கட்டுமா? எல்லா இடங்களும் இந்த கல் போட முடியாது. ஆனா பல இடங்கள்ல நம்ம கல் போடுவோம். பல இடங்கள் என்ன பண்ணுவோம்? நம்ம கல் போடுவோம். இப்ப கவனிங்க எப்படி போட. சில இடங்கள்ல ஒத்து வராது. கல் அப்படின்னு இருக்கா, என்ன போடலாம்? மாணவர், மாணவர், மாணவர்கள் சொல்லலாம் இல்லையா? இப்போ ஆசிரியர், ஆசிரியர்கள் அப்படின்னு போடலாம். ஆண், 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 ஆண்கள் போடலாம். எல்லாத்துலயும் கல் போட முடியுமா? இது பாருங்க, சிலருக்கு போட முடியாது. இப்போ மரம் இருக்குன்னு வச்சுங்க, மரம் பக்கத்துல போய் இந்த கல் போட முடியுமா? இந்த மாதிரி எழுதுவீங்களா நீங்க? இல்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல இம்ம என்னவா மாத்துவீங்க? இம்ம இங்கா மாத்துவீங்க. கரெக்டா? இம்ம இங்கா மாத்துவீங்க. அதே போல இப்போ புத்தகம் இருக்குன்னு வச்சுங்க, புத்தகம் அப்படின்னா இது கூட கல் போட்டுருவீங்களா? போட மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த இம்ம என்ன ஆக்குவீங்க? இங்க மாத்திட்டு அப்புறம் கல் போடுவீங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப சொல் இருக்கு, சொல் இருக்குன்னு வச்சுங்க, சொல்லலாம் உடனே சொல்கள்னு சொல்லி போடுவீங்களா? இது கூட கல் போடுவீங்களா? போட மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த இல்ல எடுத்துட்டு இந்த இல்ல இருளா மாத்திட்டு அப்புறமா கல் போடுவீங்க. இல்ல இருளா மாத்திட்டு கல் போடுவீங்க. இப்ப சொற்கள் ஆயிடுச்சா? அதே போல பாருங்க, பல், பல் இருக்கு, பல்கள் சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்ல இருளா மாத்துவீங்க. என்ன? இல்ல இருளா மாத்திட்டு அப்புறம் கல் போடுவோம். பாருங்க, பற்கள். ரைட்டா? இன்னொரு இடம் பாருங்களேன். இப்போ ஈ இருக்குப்பா, ஈ இருக்குன்னு வச்சுங்க, ஈ கூட கல் போடுவீங்களா? ஈ கூட கல் போடுவீங்களா? போட மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? இக்கு போட்டு அப்புறம் கல் போடுவீங்க. பாருங்க, ஈக்கல் இங்க வருதா,
இங்க இர்ரா மாத்திட்டு அப்புறம் கல் போடுறோம், இங்க இர்ரா மாத்திட்டு கல் போடுறோம், இங்க பாருங்க இங்க மாத்திட்டு கல் போடுறோம். இந்த மாதிரி பாருங்க. அப்போ எல்லா இடங்கள்லயும் இந்த கல் சேர்க்கறது கிடையாது. எல்லா இடங்கள்லயும் கல் சேர்க்கிறது. ஒரு இடத்துல என்ன பண்றோம், இங்கா மாத்துறோம், இங்கா மாத்தி அப்புறம் கல் சேர்க்கிறோம். இன்னொரு இடத்துல என்ன பண்றோம், இல்ல இருக்கு இல்லையா, இல்ல இர்ரா மாத்திட்டு அப்புறம் கல் சேர்க்கிறோம். இன்னொரு இடத்துல பாருங்க இக்க போட்டு அப்புறம் கல் போடுறோம். இதே போல இங்கிலீஷ்லயும் உண்டு. தமிழ்ல எப்படி இது போல எழுதுறீங்களோ இதே போல இங்கிலீஷ்லயும் எல்லா இடத்துலயும் எஸ் சேர்க்க முடியாது. இதே போல இங்கிலீஷ்லயும் எல்லா இடத்துலயும் எஸ் சேர்க்க முடியாது. எப்படி தமிழ்ல எல்லா இடங்கள்லயும் கேர்ள்ஸ் சேர்க்க முடியாதோ அதே போல இங்கிலீஷ்ல எல்லா இடங்கள்லயும் எஸ் சேர்க்க முடியாது. சரி, இப்ப நம்ம தமிழ்ன்றதுனால நம்ம தாய்மொழி, நம்ம ஏற்கனவே 12 இயர்ஸ், அதாவது நம்ம தமிழ் மீடியம் படிச்சதுனால ப்ராப்ளம் இல்லை. ஆனா இங்கிலீஷ் வரைச்ச இதே இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. இங்கிலீஷ் வரைச்ச இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எஸ் சேர்க்க மாட்டோம். நான் முதல் சொன்ன போல 100க்கு 95 வார்த்தைகளுக்கு வந்து எஸ் சேர்ப்போம், மிச்சம் இருக்க 5 வார்த்தைகளுக்கு மாறி வரும். அதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், இஎஸ் சேர்ப்போம், ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், ஐஇஎஸ் போடுவோம், ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், விஇஎஸ் போடுவோம். இந்த மாதிரி வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். அதோட ரூல்ஸ் தான் இப்ப நான் எழுதி போடுறேன் பாருங்க. இப்ப அந்த ரூல்ஸ் சொன்னோம் இல்லையா, இத பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது, எஸ் சேர்க்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சது எஸ் சேர்க்கிறது. கவனிங்க என்ன பண்றது. எக்ஸாம்பிள்ல ஆட் படிக்கிறேன் கவனிங்க. வேஸ் ஆஃப் ஃபார்மிங் ப்ளூரல், அதாவது பன்மை அமைப்பதின் வழிகள். வேஸ் ஆஃப் ஃபார்மிங் ப்ளூரல். சரி, இதுல பாருங்க ஒரு நான் சொல்றேன். ஆட் எஸ் டு த சிங்குலர் நவுன், அதாவது ஒருமை பெயர் சொல்லு கூட எஸ் சேருங்க அப்படின்னு சொல்றேன். எப்படி, ஒருமை பெயர் சொல் கூட எஸ் சேருங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதாவது நான் சொன்ன தெரியுமா, 195 வார்த்தைகளுக்கு 195 வார்த்தைகளுக்கு எஸ் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. எழுதுறோம் பாருங்க. இப்போ புக் அப்படின்னு இருக்கு. புக்னா என்ன பண்ணலாம், எஸ் சேர்த்துக்கலாம். புக்ஸ் போட்டுக்கலாமா. பென் உங்களுக்கு பென் எஸ் சேர்த்துக்கலாமா. பென்ஸ் ஆயிடுச்சு. பென் என்னாச்சு, பென்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறமா உங்க எல்லாருக்கும் காயின் தெரியும் இல்லையா, காயின் 1 ரூபி காயின் இருக்கு, 50 பைஸ் காயின் இருக்கு, 20 பைஸ் காயின் இருக்கு. காயின் காயின் அப்படின்னா ப்ளூரல்ல எஸ் சேர்த்துக்கலாமா. காயின்ஸ் ஆயிடுச்சா. சரி, அடுத்தது பாருங்க. இப்போ புக்ஸ் எழுதிருக்கீங்க, பென்ஸ் எழுதிருக்கீங்க, காயின்ஸ் எழுதிருக்கீங்க. இப்போ டீச்சர் அப்படின்னு கூட எஸ் சேர்த்துக்கலாம். என்ன ஆகும், டீச்சர்ஸ் ஆசிரியர், மேல என்ன இது, புத்தகம் புத்தகங்கள், பேனா பேனாக்கள், காசு காசுகள். இப்ப இது வந்து ஆசிரியர் ஆசிரியர்கள். இப்போ கேட் தெரியல உங்களுக்கு, பூனை கூட எஸ், கேட்ஸ். அப்ப என்ன ஆயிடுது, பூனைகள். அப்புறமா ரேட்னா என்ன, எலி கூட எஸ் எடுத்துக்கலாமா, ரேட்ஸ். அப்போ எலிகள். இன்னும் சொல்லிட்டே போலாம். இந்த இடிசி போடுறோம்ல, அது தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லிட்டு. இடிசி இருக்குல்ல, இடிசி அப்படின்னா எட்செட்டடான்னு அர்த்தம். இடிசினா எட்செட்டடா அப்படின்னு அர்த்தம். அதனுடைய விரிவாக்கம் நான் எழுதுறேன் கவனிங்க. இடி என்ன, கொஞ்சம் கேப் விட்டு CETERA. இதுதான் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, சுருக்கமா இந்த பாருங்க, இதுதான் சுருக்கமா எழுதுறது. எட்செட்டடா இந்த சுருக்கமா எழுதுனா இடிசி. இது இடிசின்னு படிக்கூடாது, எட்செட்டடான்னு படிக்கணும். அப்படி எட்செட்டடா அப்படின்னு படிக்கணும். ஓகே, இது போல சமயத்துல இந்த மாதிரி இருந்தா இது வந்து ஆக்சுவலா இது என்ன சொல்லுவாங்கன்னா அப்ரிவியேட்டட் ஃபார்ம் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, அப்ரிவியேட்டட் ஃபார்ம். அப்படின்னு சொன்னா கான்ட்ராக்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஷார்ட் ஃபார்ம் சொல்லலாம். 3 விதமா சொல்லலாம். இதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இது. இதனுடைய எக்ஸ்பான்ஷன் தான் இது. எக்ஸ்பான்ஷன் என்ன, விரிவாக்கம். எக்ஸ்பான்ஷன் என்ன, விரிவாக்கம். உங்களுக்கு பல வார்த்தைகள் தெரியும் இல்ல, இந்த மாதிரி இங்க பாருங்க. இப்போ நீங்க எல்லாரும் SSLC படிச்சிருப்பீங்க. SSLC எஸ்க்கு ஒரு எஸ்க்கு என்ன இருக்கு, மீன் SSLC இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தை. அதாவது செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட். LKG நீங்க எல்லாரும் பார்த்துருக்கு, தெரியும் உங்களுக்கு. LKGனா என்னது, லோவர் கிண்டர் கார்டன் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல
அடிக்கடி தேவையானதெல்லாம் நம்ம சொல்றோம்.